அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எழிலரசி. நான் அமெரிக்காவிலிருந்து ஐடிஎஸ் கோர்ஸ் படித்து வருகிறேன். இப்பொழுது 4வது கோர்ஸை முடித்துள்ளேன். அதாவது செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்லித் தருகிறது நம் திருக்குறள் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செல்வங்களையும் அவற்றை எவ்வாறு ஈன்றுவது, எவ்வாறு அனுபவிப்பது என்பது போன்ற பல தலைப்புகளில் பல கல்வியை நான் கற்றுள்ளேன். அது முதலில் 5 வகைப்படும் இந்த கோர்ஸ். முதலாவதாக முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள். அதில் நாம் பார்த்த செல்வங்கள் அறிவு செல்வம், கல்வி செல்வம், பொருட்செல்வம். இரண்டாவதாக பயிற்சியால் சேர்க்கும் செல்வங்களை பார்த்தேன். அது உடல்நல செல்வமும் கேள்வி செல்வம். மூன்றாவதாக பார்த்தது நட்பால் இனத்தவர்களால் சேர்க்கும் செல்வங்கள். அதில் நாம் படித்தது வலிமை செல்வம் மற்றும் நல்லொழுக்கம். 4வதாக மனப்பக்குவத்தால் நாம் பெறும் செல்வங்கள். அதில் புகழ் செல்வம், பெருமை செல்வம், அறச்செல்வம், அருட்செல்வம். 5வது தலைப்பு தலைமுறையினர் வழியாக நாம் பெறும் செல்வங்கள். அது மக்கட் செல்வம் மற்றும் நுகர்ச்சி. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கோர்ஸில் பல புதிய வார்த்தைகளை நான் பயின்றுள்ளேன். மேலும் செல்வங்கள் என்பது அனைவரும் விளைவதுதான். அனைவர் வாழ்விலும் நாம் உழைப்பது அதற்காகவே. நாம் கடந்து வருவதும் பல செல்வங்களை கடக்கிறோம். ஆனால் எத்தகைய செல்வங்களை நாம் எவ்வாறு அதனை ஈன்றுவது, எவ்வாறு பேணி பாதுகாப்பது, அதை எவ்வாறு அனுபவிப்பது, இவற்றுக்கெல்லாம் என்னென்ன இறை சக்தியோ மனித சக்தியோ நம் புரிதலுக்கும் அப்பாற்பட்ட ஊழ்வினை என பல்வேறு விதமான கருத்துகளையும் பல்வேறு விதமான அறிவுகளையும் நான் இந்த கோர்ஸில் கற்றுள்ளேன். இதற்காக ஐடிஎஸ்ஸிற்கும் தங்கமணி ஐயாவிற்கும் மிக்க நன்றி.